வணக்கம். வெல்கம் டு விஎன் டிராயிங் புக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீகாக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேருந்து சென்டர் லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஓவல் ஷேப் போட்டுருங்க கிராஸில். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் நான் பண்ணுற லைன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்படியே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாகவே வந்துடும். லைன்ஸ் எல்லாம் நீட்டாக இங்கே கரெக்டாக பீக் வரைஞ்சிருங்க. பீக்லேருந்து சென்டர் லைன் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹைஸ் வரையணும். இப்போ சென்டரில் ஹை பால் ஒன்று வரைஞ்சிடுறேன் பாருங்கள். அப்படியே ஹைஸ் வரைஞ்சிடணும். இப்போ இந்த லைன் பேஸ் பண்ணி நம்ம அந்த ட்ராயிங் ஃபுல் அவுட்லைன் வரைய போகிறோம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி வரைங்க கீழே லெக்கில். அதே மாதிரி மேலேயும் டாப்பில் போட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணுற மாதிரி வரைகிறேன். பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக லெக் வரைஞ்சிருங்க. இப்போ இந்த லைன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து பேசிக் லைன் இல்லையா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிக்சர் வரைகிறோம். அப்படின்றதுனால இதை வந்து நம்ம ரஃப் லைன் தான், இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த ரஃப் லைன்லாம் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த லைன்ஸ் மட்டும் விட்டுடலாம். இப்போது இங்கேயும் எரேஸ் பண்ணலன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது பாடியில் விங்ஸ் வரும். அதனால் நான் அந்த லைனை எரேஸ் பண்ணலை, சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக விங்ஸ் வரையணும். இப்போ அப்படியே விங்ஸ் வரைஞ்சிடலாம். விங்ஸ் வரைஞ்சிட்டு அதே கண்டினியூவாக அப்படியே லெக் வரைஞ்சிடலாம். ஸோ நான் எப்படி வரைகிறேன்றதை பார்த்துட்டு கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வரைங்க. ஸோ அப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பிக்சர்ஸ் கரெக்டாக வரும். இப்போ கொண்டை வரைஞ்சிடலாம். இப்போ பீகாக்கோட ஃபுல் பிக்சர் ஓவர். ஸோ நம்ம இப்போ கலரிங் எப்படி கொடுக்குறோன்றது தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா பிக்சர் நம்ம எப்படி வரைஞ்சாலும் பரவாயில்ல, பட் அதில் கலர் மேலே கொடுக்கும்போது அது ரியாலிட்டி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ளூ எடுத்துக்கோங்க, டீப் ப்ளூ. அது அப்படியே ஃபுல்லாக பீகாக்கோட பாடி மட்டும் அவுட்லைன் கொடுங்க. ஃபேஸ்லேருந்து பாடியில் சைடில் மட்டும் அவுட்லைன் கொடுங்க. விங்ஸுக்கு அந்த ஃபெதர்க்கெல்லாம் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறது இல்லை. பார்த்திங்கன்னா ரவுண்டாக சர்க்கிளாக கலர் பண்ணணும். ஆயில் பேஸ்டல் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆயில் பேஸ்டல் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி ரவுண்டாக பண்ணுங்கள். கலரிங் பண்ணும்போது அது கேப் இல்லாமல் ஒயிட் பிளேஸ் வராமல் பண்ணணும். ஸோ அந்த அவுட்லைனில் மட்டும் சர்க்கிளாக பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக அடிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ஃபுல் அவுட்லைன் எங்கெங்கெல்லாம் அந்த கலர் வருமோ அங்கெல்லாம் மட்டும் அந்த கலர்ஸ் கொடுத்துருங்க. ஆயில் பேஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் சர்க்கிளாக யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கலர் அடிக்கும்போது நமக்கு ரெண்டு கலரும் மர்ஜ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து அதில் ஷேடிங் தெரியும். நிழல் ஓவியம் சொல்லுவோம் இல்லையா, டார்க்கு லைட்டு மீடியம் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பர்பிள் வயலட் கலர் எடுத்துக்கிறேன். அதில் அப்படியே அந்த கலர் மர்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள், ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஒன்று வரும். ஸோ இப்போ அடுத்து ஸ்கை ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸ்கை ப்ளூ சென்டரில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சர்க்கிளாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி யூஸ் பண்ணும்போது நீட்டாக நம்மளுக்கு லைனாக லேயராக தெரியாமல் கிளியராக இருக்கும் நீட்டாக. இப்போ ஒயிட் எடுத்துக்கிட்டு இந்த சென்டரில் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே திருப்பி ஸ்கை ப்ளூ வச்சு கலர் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாடி முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட் கலரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு மர்ச் பண்ணிட்டீங்கன்னா பாடி கலர் முடிஞ்சுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்ணு வரைய ஆரம்பிச்சிடலாம். கண்ணுக்கு வந்து லைட்டாக பிளாக் கலர் முதல்ல ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட போகிறோம். ஸோ இப்போ பிளாக் எடுத்துக்கிட்டு மேலே லைன்ஸும் கீழே அந்த ஹைபால் மட்டும் வரைய போகிறோம். பார்த்திங்கன்னா நான் எப்படி வரைகிறேன், பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஆயில் பேஸ்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஸோ இல்லைன்னா அப்படி பார்த்திங்கன்னா எல்லா பிக்சர்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நீட்னஸ் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஆகிடும் ஃபுல்லாக. இப்போ லைட்டாக ஒயிட் கலர் வச்சு ஹைஸ் சுற்றி பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ரியாலிட்டி காமிக்கும். தேவையான இடத்துல மட்டும் பிளாக் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து விங்ஸ் பண்ண போகிறோம். விங்ஸ்க்கு வந்து பிளாக் ப்ரௌன் இருக்கும், ரொம்ப இருக்கிற ஹெவி டார்க் ப்ரௌன். ஸோ அந்த ப்ரௌனில் நம்ம இந்த மாதிரி ஆர்க் ஷேப்பில் போட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால கேப் விட்டு ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் கேப் விட்டு பண்ணுங்கள். ஆர்க் ஷேப்பில் ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ இந்த லைன் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து எல்லோ ஆர்க் கலர் எடுத்துக்கிறோம்.
இந்த கலர் வச்சு அந்த ப்ரௌன் மேலேயே போடுங்க. லைட்டாக மர்ச் பண்ணுற மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுருங்க. இல்லை சர்க்கிள் சர்க்கிளாகவும் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா லைன்லையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு லைனுக்கும் கேப் வரணும். ஸோ இன்னொரு லைனில் டச் பண்ணாத மாதிரி பண்ணணும். கலர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது. இப்போ அடுத்து எல்லோ கலர் வச்சு ஃபுல்லாக மர்ச் பண்ணி விட்டுருங்க. இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு கலர் பண்ணும்போதும் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ஒரு பிக்சர் பண்ணுறோன்னா அதில் ரொம்ப பொறுமையாகவே அந்த கலர்ஸை நம்ம பண்ணும்போது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அவசரப்பட வேண்டாம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் வச்சு இந்த விங்ஸுக்கு கீழே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெதர் வரைய போகிறோம். ஃபெதரில் மேலே லைட்டாக ஆர்க் ஷேப்பில் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல போட்டுட்டு கீழே வந்து ஃபுல்லாக ஓவல் ஷேப் போட்டு அந்த ஃபெதர் வரும் பார்த்திங்களா, அந்த சென்ட்ரல் லைன் நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்க் ஷேப்பில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஓவல் ஷேப் இப்படி பண்ணிடலாம். இப்படி அங்கங்கே போடுங்க. ரொம்ப கிட்டவோ இல்லை ரோ பை ரோவோ போடாதீங்க. ஸோ அங்கங்கே போடணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபெதர் பண்ண போகிறோம். பீகாக்கோட ஃபெதர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்த வந்து லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெதர் வரைய போகிறோம். இந்த சென்ட்ரல் லைனில் லேயராக போடணும். நான் அது எப்படி தனியாக பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். டிக் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிரெத் வந்து எண்டில் வரக்கூடாது. ஸோ டிக் போடும்போது இங்கே இந்த பிரெத் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மெலிசாக வரணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது திக்காகவும் எண்டில் வந்து மெலிசாக வரணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் இங்கே. இப்போ பாருங்கள், நான் தனியாக ஒரு ஃபெதர் வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் தனியாக பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் வச்சு டிக் போடுற மாதிரி போட்டுட்டு வர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பட்டையாக வரும். போக போக பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக வருது இல்லையா? ஸோ அந்த டிக் போடுற மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சுற்றி ஒரே அந்த ஆங்கிள் கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் எடுத்துக்க போகிறோம். அது மேலே அதாவது இந்த லைட் க்ரீனை வந்து கீழே லைட்டாக தெரிகிற மாதிரியும் அந்த லைட் க்ரீனோட பாதி இடத்துல மட்டும் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி விட்டுருங்க டார்க்காக. அடுத்தது இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. பீகாக் கலர் க்ரீன்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதை வந்து அந்த க்ரீன் மாதிரியே திருப்பி அந்த லைட் க்ரீனும் ப்ளஸ் அந்த க்ரீனும் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இதை மேலே அடித்து விட்டுறணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகாக் டார்க் க்ரீன் எடுத்துக்கணும். பீகாக் டார்க் க்ரீன்னா இருக்கிறதுலே ரொம்ப டார்க் க்ரீன் அது. இப்போ லைட் கலரில் கவர் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரோட அந்த சர்க்கிள் ஓவல் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டரில் வந்து ஆரஞ்சு அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வரும். ஸோ இந்த லைன்ஸ்க்கு இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு தனியாக காமிக்கிறேன். ஸோ சுற்றி ஆரஞ்சு கலர் போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்கை ப்ளூ, ரெட்டு, ப்ளூ, டார்க் ப்ளூ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெட் அவுட்லைன் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கை ப்ளூ மட்டும் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எப்படி மல்டி கலர்ஸ் வேணுமோ ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லுக் வரணும்னா அந்த லைன்ஸை விட்டு அவுட் லேயரில் நிறைய வரணும். ஸோ அது முடி மாதிரி ஹேர் மாதிரி நிறைய சுற்றி இருக்கணும் அப்படின்றதுனால இந்த அவுட்லைன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி க்ரீன் இதில் ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க, டார்க் க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. பீகாக் க்ரீனு அண்ட் பிளாக் க்ரீன் இதெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் இதே மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆங்கிள் படி கரெக்டாக ஆங்கிள் மாறாமல் கரெக்டாக வரைங்க.
இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு, உங்களுக்கு புரியலைன்னா அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். பக்கத்தில் இந்த ஆல்ரெடி ஏற்கனவே வரைஞ்ச லைன் மேலே படுதே அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா அப்படி பட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரியாலிட்டி கிடைக்கும். ஸோ அது மேலே படுதேன்றது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட ஆங்கிள் எதுவோ அதை ஃபில் பண்ணிக்கிட்டே போங்க. மேலே பட்டாலும் பரவாயில்ல. இப்போ நான் மறுபடியும் அது மேலேயே வரைகிறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து ரியாலிட்டி லுக் வரணுன்றதுக்காக நான் அவுட்லைன் அந்த லைனை விட்டு வெளியவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ டார்க் க்ரீன் எடுத்து டார்க் க்ரீன் அது மேலேயே பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரியே. எல்லா லேயருக்கும் அதே மாதிரி அழகாக கவர் பண்ணிவிடுங்க நல்லா டார்க்காக. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா திருப்பி ஆரஞ்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கீழெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாதி கொடுக்கல. நான் கீழெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் டார்க் கலர். ஸோ இப்போ ஃபெதரோட அந்த மேலே கேப் இருக்கும் இல்லையா, அந்த லைனை ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக ஆரஞ்சு கலரில் பாயிண்ட்டாக வச்சுட்டு வந்துடுங்க. அந்த சர்க்கிளோட கீழே மட்டும் பண்ணுங்கள். ஆஃப் சர்க்கிள் கீழே இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட் மாதிரி வச்சுருவாங்க. அடுத்து லைட் க்ரீன் எடுத்துக்கிட்டு லைட் க்ரீன் வச்சு அந்த ஆரஞ்சு அப்படியே மர்ச் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அதே மாதிரி கவர் பண்ணிவிடுங்க, கேப் இல்லாமல். எங்கெங்கெல்லாம் ஒயிட் பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ அப்படி ஃபுல்லாக பண்ணும்போது அந்த பிளேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ அந்த பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஆரஞ்சோடு மர்ச் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக அந்த ஆரஞ்சோடு மர்ச் ஆனதுனால ஒரு லுக் வருது பாருங்கள். இப்போ எங்கெங்கெல்லாம் ஒயிட் பிளேஸ் இருக்குது இல்லை கேப் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வச்சு லைட் க்ரீன் வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டு இப்போது ஹெவி டார்க் க்ரீன், அதாவது பிளாக் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு அந்த ஆர்க் ஷேப்பை வந்து அவுட்லைன் பண்ணி விட்டுருங்க லைட்டாக மேலே. ஸோ அது நம்ம மர்ச் பண்ணும்போது அது ஃபுல் கவர் இல்லாமல் பண்ணி போயிடும். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் மறைஞ்சிறதுனால ஃபுல்லாக மர்ஜ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாக மேலே வந்து சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி லேயர் மாதிரி கொடுத்துட்றோம். இப்போ டார்க் க்ரீன் வச்சு ஃபெதர் ஃபுல்லாக நம்ம லைன்ஸ் போட்டுடணும். ஸோ இது லாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணும்போது அந்த ரியாலிட்டி லுக் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டே பண்ணிட்டோன்னா அந்த லைட் க்ரீனோட மர்ஜ் ஆகிடும். ஸோ இது தனியாக தெரியணுன்றதுனால இந்த டார்க் க்ரீன் பண்ணும்போது மட்டும் லாஸ்ட்டாக பண்ணிடணும் பிக்சர்ஸ் முடியும் போது. ஸோ இப்போ அதே மாதிரி அந்த டிக் போடுற ஹேர் கரெக்ஷன் மார்க் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த அதே மெத்தடில் தான் இதையும் போடணும். எல்லா லைன்ஸும் அதே மாதிரி முடிச்சு விட்டுருங்க. டார்க்னஸ் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் ஹெவி டார்க் எடுத்துக்கிறேன். ஹெவி டார்க் எடுத்துக்கிட்டு இன்னும் அது மேலே ஒரு லேயர் போட்டுடுறேன். ஸோ நம்ம எத்தனை கலர்ஸ் கொடுக்குறோன்றது ஆர்டர் வைஸில் நம்ம டார்க் அதுக்கு மேலே டார்க்குன்னு போடணும். ஸோ நான் இப்போ இந்த ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லா வெரைட்டிலையும் எல்லா கம்பெனிலையும் ஆயில் பேஸ்டல் வருது. ஸோ அதில் வந்து ஆயில் பேஸ்டல் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பாக்ஸ் பார்த்து வாங்குங்க. ஸோ 25 கலர்ஸ், 10 கலர்ஸ், 15 கலர்ஸ் எல்லாமே வருது. பாருங்கள் ஆயில் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல்னு போட்டிருக்கணும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.